வணக்கம். நான் உங்கள் போன்ஜி பரத். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அவர்களோட ரத்த சொந்தம் திருமதி தீபா அவர்கள் இன்னைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. ரொம்பவே எனக்கு காயப்படுத்தும் விதமாக தான் அந்த அறிக்கை இருந்தது. என்ன காரணம் என்பதை நான் விளக்குகிறேன். முதலில் அறிக்கையை உங்களுக்கு ஒரு முறை படித்து காட்டி விடுகிறேன். நான் பெரிதும் மதிக்கும் அதிமுக தொண்டர்களுக்கு எனது பணிவான வேண்டுகோள். என் மீது அன்பு காட்டி எனக்கு பேனர்கள், கட் அவுட் வைப்பது, எனது படத்துடன் போஸ்டர் ஒட்டுவது போன்ற செயல்களில் அதிமுக தொண்டர்கள் யாரும் ஈடுபட வேண்டாம். இது எனது பணிவான வேண்டுகோள். மறைந்த முதல்வர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி ஜெயலலிதா ஆகியோரின் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் அமைதியுடன் பொறுமை காக்க வேண்டிய தருணம் இது. இப்போதைய சூழ்நிலையில் தேவையில்லாத சர்ச்சைகளுக்கு அதிமுகவின் உண்மை தொண்டர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், மறைந்த முதல்வர் அம்மா ஆகியோரின் விசுவாசிகள் யாரும் இடம் கொடுத்துவிடக் கூடாது. இந்த இக்கட்டான தருணத்தில் எனக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வரும் உங்கள் அனைவருக்கும் எனது இதயபூர்வமான நன்றி. எனக்காக நீங்கள் அளித்து வரும் உணர்வு பூர்வமான ஆதரவை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். நல்லது நிச்சயம் நடக்கும். அதற்காக ஒவ்வொருவரும், குறிப்பாக அதிமுக தொண்டர்கள் பொறுமை காக்க வேண்டும் என்பதே இந்த தருணத்தில் எனது தாழ்மையான வேண்டுகோள். நான் பெரிதும் மதிக்கும் கட்சி தொண்டர்களால் உள்ளன்போடு அம்மா என்று அழைக்கப்படும் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவை இழந்த துக்கத்தில் இருந்து நான் இன்னும் மீளவில்லை. இந்த இக்கட்டான சமயத்தில் என் குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள இழப்பை கருத்தில் கொண்டு நான் அமைதியாக துக்கத்தை அனுசரிக்க அனுமதிக்க வேண்டும் என்று அதிமுக தொண்டர்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எதிர்கால நலன் கருதி எல்லாவற்றையும் யோசித்து சரியான நேரத்தில் நிச்சயம் என்னுடைய முடிவை அறிவிப்பேன். என்னுடைய வழி சரியான பாதையில் நல் எதிர்காலத்தை நோக்கி நிச்சயம் இருக்கும். நமது உயிரினும் மேலான புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் நல்லாசியோடு நமது தேசத்தின் வளர்ச்சியையும், அதிமுகவின் வளர்ச்சியையும், சாதனைகளையும், எதிர்காலத்தையும் மனதில் வைத்து இந்த தருணத்தில் செயல்பட வேண்டும். உங்கள் அன்புக்கு நான் நிச்சயம் நன்றி உடையவளாக இருப்பேன் அப்படின்ட்டு ஒரு அருமையான அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. இதுல எந்த விஷயம் என்ன காயப்படுத்தியது என்றால், இவங்க மறைமுகமா என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு அதிமுக தலைமையில ஒரு பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த பொதுச் செயலாளரை எல்லாரும் ஏத்துக்கோங்க அப்படிங்கறதான் மறைமுகமா சொல்ல வர்றாங்க. வேற எதுவுமே கிடையாது. அதுக்கான வார்த்தை தான் இந்த வார்த்தை. அதாவது அவங்களோட படத்தோட போஸ்டரோ இதெல்லாம் ஒட்டி நீங்க எதுவும் எனக்கு ஆதரவா இதுக்கப்புறம் செயல்பட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முக்கிய காரணம் என்ன அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு பார்க்குறப்ப பின்னாடி நடந்த பேரங்கள் ஏதாவது இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு எழுது. உங்கள் மீது நம்பிக்கை வைத்து சில தொண்டர்கள் 10-15% தொண்டர்கள் உங்களை ஆழமா நம்பினாங்க. இந்த அறிக்கையும் அவர்கள் நீங்கள் உண்மைத்தன்மையோடு வெளியிடுகிறீர்கள் என்று நம்புவார்கள் என்று எனக்கு தெரியும். ஆனா இதுல உண்மைத்தன்மை இருப்பதாக எனக்கு ஒரு துளி கூட சந்தேகம் இல்லை. இதை விட இக்கட்டான தருணம் எனக்கு என்ன இருக்குன்னு தெரியல. நீங்க சொல்லியிருக்கீங்க, இந்த மாதிரி இக்கட்டான தருணத்துல கட்சியை விட்டு எல்லாம் வெளியே போயிடாங்கப்பா, இங்கே இருங்க, சசிகலா நடராஜனை ஏத்துக்கங்க அப்படிங்கிறதான் நீங்க சொல்ல வர்ற இந்த அறிக்கையோட கருத்து. அப்ப அந்த தலைமையை ஏத்துக்க சொல்றீங்க அப்படின்னா என்ன பின்னணியில் நடந்தது அப்படிங்கிறது தெரியல. கார்டன் வட்டாரத்துல இருந்து சில நெருங்கிய தகவல்கள் வெளிவந்தது. அதை உண்மை என்று நிரூபிக்கும் விதமா தான் இந்த அறிக்கை இருக்கு. ஏன்னா இந்த கொந்தளிப்புல உங்கள் ஆதரவாளர்கள் கட்சியை விட்டு வெளியே போகாம தடுக்கக்கூடிய வகையில நீங்க அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கீங்க. இதுதான் என்னோட முதல் பார்வை. இரண்டாவது, நீங்க ஒரு சரியான தருணம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது என்ன சரியான தருணம் அப்படின்ட்டு எனக்கு இன்னும் இதுவரைக்கும் புரியல. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோட மரணம் குறித்து ஒவ்வொரு தொண்டர்கள் அடிப்படையா இருக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்சு நான் இது யதார்த்தமா பார்த்த ஒரு விஷயம். நீங்க எல்லாம் இதெல்லாம் கார்ல இறங்கி பார்த்திருப்பீங்களான்னு தெரியாது. ஒரு பிச்சைக்காரர் முதலமைச்சர் ஜெயலலிதா இறந்த அன்று அவரை அடக்கம் செய்யும் அந்த நாளில் வடபழனி பகுதியில் ஒரு பிச்சைக்காரர், சென்னை வடபழனி பகுதியில் நான் அந்த அடக்க நிகழ்ச்சி கலந்துக்கிறக்கா நான் போயிட்டு இருக்கேன்.
அந்த டயத்துல வந்து சரி ஓகே கொஞ்சம் தூரம் நடந்து போவோம், கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கே அப்படின்ட்டு போயிட்டு இருக்கிறப்ப ஒரு பிச்சைக்காரர் வந்து அந்த அம்மா போஸ்ட் முன்னாடி நின்று அவ்வளவு ஒரு உணர்வு பூர்வமா பேசுறாரு. இதுக்கப்புறம்லாம் எங்களுக்கு யார் இருக்கா, எங்களுக்கு இனி யார் வந்து இத மாதிரி நல்ல நல்ல திட்டங்கள் கொடுப்பா, எங்களோட உணர்வுகளை யார் புரிஞ்சுக்குவா, எம்ஜிஆர் இருந்தாரு, அதுக்கப்புறம் நீங்க இருந்தீங்க, இதுக்கப்புறம் இந்த நாடு எப்படி போகுது, நாசமா போகுது அப்படின்ட்டு மண்ணள்ளி தூவினார். இன்னும் அந்த நிகழ்வு என் கண்ணு எதிரிலே அப்படியே இருக்கு. அது போலதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கு. இந்த நாடு வந்து நாசமாக போய்க்கொண்டு இருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து வருது. அது மறுக்க முடியல. அப்புறம் நீங்க ஒரு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து உங்களோட அறிக்கையில நான் வந்து பாக்குறப்ப புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, அதாவது மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை இழந்த துக்கத்தில் நீங்க வந்து இருக்கிறதாகவும், அதை அமைதியான முறையில வந்து அந்த இழப்பை தாங்கிக் கொள்ள முடியல, அமைதியான முறையில் வந்து இந்த துக்கத்தை அனுசரிக்க அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எனக்கு இந்த வார்த்தை வந்து எனக்கு சத்தியமா புரியல. என்ன காரணம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு மீடியாவா தேடி தேடி போய் உட்கார்ந்து பேட்டி கொடுத்தது யாரு? நீங்க தான். அப்போ உங்களுக்கு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோட மரணம் குறித்து அப்பெல்லாம் உங்களுக்கு துக்கம் இல்லையா? நான் வந்து அரசியலுக்கு வந்தா என்ன அப்படின்ட்டு கேள்வி கேட்டது யாரு? நீங்க தானே. ஒவ்வொரு மீடியாவா போய் உட்காந்து நான் அரசியலுக்கு வந்தா என்ன 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 என்னன்னு கேள்வி எழுப்புனீங்களே, அப்பெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த துக்கம் இல்லையா உங்களுக்கு? இன்னைக்கு சசிகலா நடராஜனை தேர்ந்தெடுக்கிற இன்னைக்கு வந்து உங்களுக்கு அந்த துக்கம் திடீர்னு முளைச்சு வந்துருச்சா? என்ன ஒரு நீங்களும் ஒரு முழு அரசியல்வாதி என்பது நான் யூகித்த ஒன்று. அதை இன்று வந்து நீங்க இந்த அறிக்கையில நிரூபிச்சிருக்கீங்க. இந்த அறிக்கையில நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னா, சசிகலா நடராஜன் தலைமையை வந்து என்னோட ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவங்களையும் ஏத்துக்கங்க. எனக்கு தேவைப்படும் போது நான் திரும்ப அடுத்த அரசியல் பண்ணுவேன். அப்ப என் பின்னாடி வந்துக்கங்க. இதுதான் நீங்க சொல்ல வர்ற கருத்து. இதுதான் உண்மைத்தன்மை. இது இல்ல அப்படின்னா நீங்க இதுக்கு மறுப்பு தெரிவிச்சு ஏதாவது ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல செஞ்சு காட்டுங்க. அதெல்லாம் நீங்க செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இன்னொரு விஷயம் வந்து நீங்க ஒரு தனியார் பத்திரிகை ஒன்றுக்கு சமீபத்துல ஒரு பேட்டி அளித்திருந்தீங்க. அந்த பேட்டியில என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோட மரணத்துல வந்து மர்மம் இருக்கிறதா என்ற கேள்விக்கு வந்து எந்த ஒரு மர்மமும் இல்லை அப்படின்னு நீங்க இந்த வாரம் ரொம்பலாம் போக வேண்டாம், இந்த வாரம் அளித்த பேட்டியில வந்து நீங்க அந்த பதில் சொல்லியிருக்கீங்க ஒரு பிரபலமான பத்திரிகைக்கு. ஏன்னா உங்களுக்கு மருத்துவ விஷயங்கள்லாம் நிறைய தெரியும், அவங்களுக்கு அளிச்சது உலகத்தரமான மருத்துவ இது, ஆனா அதுல எல்லாம் மர்மம்லாம் எதுவும் கிடையாது, ஜெயலலிதாவோட மரணம் வந்து இயற்கையான மரணம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் மக்கள் கேக்குறாங்க, அதுக்கு ஒரு அறிக்கை கொடுத்துடலாம் அப்படின்ட்டு நீங்க சொல்றீங்க. இது எந்த வகையில் வந்து சரியான ஒரு விஷயம்னு எனக்கு இன்னும் புரியல. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணத்தில் மர்மம் இல்லை என்றால் மற்றவர்களிடம் வைக்கக்கூடிய அதே கேள்வியை உங்களிடம் நான் வைக்கிறேன். அவங்களை அடக்கம் செய்யும் போது அவர்களுடைய கால்கள் இல்லை, இதற்கு என்ன பதில்? அவர்களுடைய பற்கள் இல்லை, ஏன் அந்த பற்கள் நீக்கப்பட்டது? ஏன் அந்த கால்கள் நீக்கப்பட்டது? மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வந்து நலமுடன் இருந்தார், எல்லா டிவி பார்த்தாரு, அது பார்த்தாரு, இது பார்த்தாருன்னாங்க. இந்த இன்னைக்கு வரப்போறாரு, நாளைக்கு வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து வெறும் உடலை மட்டும் அனுப்பிச்சு வச்சாங்க. இந்த ஒரு விஷயத்த ஒரு அடிப்படையா ஒரு மக்கள் மனநிலையில இருந்து எங்களாலே இது வரைக்குமே வந்து ஜீரணிக்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. இதுல மர்மம் இல்லைன்னு சொல்லக்கூடிய நீங்க எதற்காக அந்த கால்கள் நீக்கப்பட்டது, எதற்காக அந்த பற்கள் நீக்கப்பட்டது, எதற்காக அந்த கன்னத்தில் 4 புள்ளிகள் இருக்கிறது என்பது குறித்த விளக்கத்தை மருத்துவ அறிவு உங்களுக்கு இருக்கு அப்படின்னு தான் இன்னைக்கு அந்த பத்திரிக்கையில நீங்க சொல்லியிருக்கீங்க. மர்மம் இல்லைன்னு தான் சொல்லியிருக்கீங்க. அப்படி சொல்லியிருக்கக்கூடிய நீங்க அந்த விளக்கத்தை நீங்களாவது எங்களுக்கு தெளிவுபடுத்துங்க. மத்தவங்க கூட வேணாம், ரத்த சொந்தம் நீங்க, நீங்களே வந்து அந்த விளக்கத்தை கொடுங்க. அப்புறம் நீங்க அதிமுக சம்பந்தமா நீங்க கொடுத்திருக்கிற அறிக்கையின் மூலம் நான் ஒரு விஷயத்தை தெளிவுபட புரிந்து விட்டேன். உங்களது வியாபாரம் முடிந்து விட்டது. மீண்டும் ஒரு வியாபாரம் வேண்டும் என்றால் இது போல அந்த உண்மையான உணர்வாளர்களின் உணர்வுகளை தூண்டி அரசியல் பண்ண தயாராக இருக்கிறேன்
என்பதை நீங்க சொல்லியிருக்கீங்க. இது நான் உங்ககிட்ட வைக்கிற குற்றச்சாட்டு. இதற்கு தீபாவின் ஆதரவாளர்கள் அந்த அறிக்கையில் நான் புரிந்து கொண்ட விஷயங்கள், உங்களிடம் வைத்த கேள்விகள் சரியானதா என்று நீங்கள் பதில் சொல்லுங்க. மேலும் அவங்க அளித்த குறித்து நான் கேட்ட கேள்வி, இதுக்கும் உங்களோட பார்வையில என்ன பதில் அப்படின்ட்டு நீங்க சொல்லுங்க. உண்மைகளை மறைக்க அரசியல் நாடகங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன என்ற வேதனையோடு நன்றி.